தாத்தா கூட உட்காந்துக்கிறியா? கைதி என்பது உறுதிச்சொல். சிறைப்பட்டவர் அல்லது தலைப்பட்டவர் என்று பொருள். சிறைப்பட்டவர் சிறைமேல் நினைப்பது, தலைப்பட்டவர் தலையறுக்க எண்ணுவது அதிசயம் அல்ல, அதுவே இயல்பானது. என்றாலும் காவல்துறைக்கும் சிறைத்துறைக்கும் உரித்தான அகராதி இப்பயே பதிவாயிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிறது பதிவில் போகுதா? அப்படியே இல்லை, அது ஒன்றும் இயல்பாக நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே நான் சும்மா தான் பதிவு பண்ணுறேன். சரி, தொடக்கத்தை நான் இது பண்ணிடுறேன். முட்டையை எங்கே எதை விட்டு விடுவோம்னு பயந்து தப்பிச்சு திருப்பி போய் வீடு சேர்ற வரைக்கும், அலுவலகம் போகிற வரைக்கும் அதே ஆண்டு பிற்பகுதியில் திருச்சி சிறையில் ஒரு கைதியின் இறப்பு தொடர்பாக பெரும் கிளர்ச்சி மூண்டது. தலைமையேற்று வழிநடத்தி தடியடியில் கொடுங்காயமடைந்தவர் தோழர் லெனின். அதே தடியடியில் கடுமையாக காயமுற்ற 100க்கும் மேற்பட்ட கைதிகளில் பூ கருப்பையாவும் ஒருவர். 1982 தான் பூ கருப்பையாவும் மற்றவர்களும் திரும்ப மதுரைக்கு மாற்றப்பட்டார்கள். அதன் பிறகு 7 ஆண்டு காலம் மதுரை சிறையில் பெரும்பாலும் அமைதியாகவே கழித்து முடித்தார் கருப்பையா. நெசவு பற்றையில் தான் வேலை. தனியாத உழைப்பார்வத்துடன் தரிநெசவு வேலையை செவனே கற்றுத் தேர்ந்தார். 15 ஆண்டு கால சிறை வாழ்க்கைக்கு பின் 1989 ஏப்ரல் 14 பூ கருப்பையா விடுதலை செய்யப்பட்டு போய் சேர்ந்தார் மீனாட்சியிடம். நான் பூ கருப்பையாவை கடைசியாக பார்த்தது 1977 மதுரை சிறையில். அதன் பிறகு 18 ஆண்டுகள் கழித்து அவரை பார்க்க எண்ணி தேடலானேன். ஒரு நாள் மதியம் சிவகங்கையிலிருந்து பஸ் பிடித்து கோமாளிப்பட்டி போய் சேர்கிறேன். ஒரு சால்வைக்காரரிடம் கருப்பையா பெயரை சொல்லி கேட்க, சால்வை போட்டிருக்காதான் சால்வைக்காரர்ங்கிறேன். சால்வைக்காரரிடம் கருப்பையா பெயரை சொல்லி கேட்க அவர் ஒரு குள்ளமான வாலிபரை கூப்பிட்டு, இலே உங்கள் அப்பாவைத்தான் கேட்குறாங்க என்கிறார். தயங்கி தயங்கி அழைத்து போகும் இளைஞரிடம் கேட்கிறேன், உங்கள் பேர்? பாலு. மீனாட்சி நல்லா இருக்காங்களா? அதோ அதான் எங்கள் அப்பா ஜெயிலிருந்து வந்து கட்டின வீடு. இப்போ இருப்பாங்களா? இல்லை, 2 பேருமா ரோட்டு வேலைக்கு மண்ணு வெட்ட போயிருப்பாங்க. சாயங்காலம் தான் வருவாங்க. அது வரைக்கும் இந்த வீட்டில் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்த பிறகு தண்ணீர் கேட்கிறேன். பிறகு கம்பங்கூழ் கேட்கிறேன். ஒரு நடுத்தர வயது பெண், கோசலையோ நான் நினச்சிக்கிறேன், கோசலையோன்னு அவன் பேர், அதாவது அவங்க பொண்ணாக இருக்கணும், கேட்கிறார், எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா? நல்லா. பாலு என்னை கூப்பிடுகிறார். இடையமேலூருக்கு போய் ஒரு கடையில் சாப்பிட்டு வந்துடலாம். ஏன் கடையில்? இல்லை சாரு, நாங்கள் வளையசனம், மொசை, கவுதுலி திம்போம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னெல்லாம் தின்ன மாட்டீங்க. ஏன்? அதெல்லாம் நான் திம்பேன். போதுமா? அறிவும் உணர்வும் தீர்மானிக்க வேண்டிய உணவு பழக்கத்தை கூட சாதி தீர்மானிப்பதும் அந்த பழக்கமே சாதி மேன்மைக்கும் கீழ்மைக்கும் ஓர் அளவுகோலாவதும் குறித்து எப்போதுமே எனக்கு எரிச்சல் உண்டு. பசிக்குது, சமைச்சு போட்டிங்கன்னா சாப்பிடுவேன் என்று நான் அறிவித்த அக்கணமே அம்மக்களுக்கு இருந்த மனத்தடைகள் யாவும் தகர்ந்து விடுகின்றன. அவர்கள் என்னை சுற்றி உட்கார்ந்து எல்லா கதையும் சொல்கிறார்கள். என்னை ஆழமாய் பாதித்த கருப்பையா மீனாட்சி கதையை மீண்டும் ஒருமுறை சொல்ல கேட்கிறேன். இந்த இடைக்காலத்தில் எத்தனை மாற்றங்கள்! பூச்சியும் ஏகமையும் கருப்பையாவின் பெற்றோர் போய் சேர்ந்து விட்டார்கள். முனியாண்டி, பாலு, கோசலை யாவருக்கும் திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு இருக்கிறார்கள். என் நாயகனும் நாயகியும் பேரன் பேத்தி எடுத்தாயிற்று. அந்திசாய மீனாட்சி வந்து சேர்கிறார். பாலு அறிமுகம் செய்து வைக்கிறார். நான் சொல்கிறேன், கருப்பையாவை பார்க்க வந்தேன், உங்களையும் தான், எப்படி இருக்கீங்க?
அவர்கள் இப்போது இணை பிரியாமல் மண்வெட்டப் போவதும், புஞ்சை காட்டில் உழைப்பதும், சின்னஞ்சிறுசுகளை பேணி வருவதும் எல்லாம் நான் எதிர்பார்த்தபடியே. கருப்பையாவுக்கு இப்போது 55 வயதாம். மீனாட்சிக்கு 50 இருக்கலாம். இருக்கட்டுமே, வயது என்ன செய்யும்? முடிக்கும் மீசைக்கும் நரை உண்டு, மோகத்துக்கும் ஆசைக்கும் கூட மூப்பு உண்டு. அன்புக்கு நரை உண்டோ? காதலுக்கு மூப்பு உண்டோ? கோழிகளுக்கு தீனி வைத்து குளப்பில் அடைக்கிறார் மீனாட்சி. வீட்டுக்கு வெளியே தரிசு காட்டில் கட்டில் போட்டு உட்கார்ந்திருக்கிறேன். எங்கே போனார் இந்த கருப்பையா? ஐயாவும் நானும் வேலை முடிஞ்சு ஒன்றாத்தான் லாரியில் வந்தோம். நிலத்துக்கு தண்ணி இறைக்க பம்புக்காரங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வர்றேன்னு நின்றுட்டாங்க. இப்போ வந்துடுவாங்க. நிலம் என்றால் நான் நினைத்தேன் சரி. தூக்கு கட்டடியில் இருந்தபோது கருப்பையா சொல்லி கொண்டிருந்தாரே அந்த நிலம்தான். நிலத்தில் கேணி இல்லையா? அதை ஏன் கேட்குறீங்க? அதில் கேணி வெட்டினா தண்ணி கிடைக்காதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஐயா தான் கேட்கல. தானே தனியாளாக நின்று ஒரு கேணி வெட்டி பார்த்து தான் ஓஞ்சார். எனக்கு தெரியும் அவர் அப்படித்தான் செய்வார். ஆம், அந்த பிடிவாதமான உழைப்புக்கு பெயர்தான் பூ கருப்பையா. கோமாளிப்பட்டி இன்னும் மின்சாரம் பார்க்காத ஊர். இருட்டுக்குள் தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன். யாரோ நெருங்கி வரும் காலடி ஓசை. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. வரட்டும், பேசாம இருங்க. அவர் எண்ணெருகில் வந்து நிற்கிறார். யாரு புதுசா இருக்கே? நான் சொல்கிறேன், நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தெரியலையே. கையில் என்ன? கை லைட்டு. மூஞ்சில் அடிச்சு பாருங்க. என் முகத்தில் வெளிச்சம் பட்டதுதான் தாமதம். தியாகராஜன்ன, அதே கீச்சு குரல். கத்திக்கொண்டே என்னை கட்டி கொண்டவரை கேட்கிறேன். மறக்கலையா கருப்பியாண்ண? யாரை யார் மறக்க? சரிதான், யாரை யார் மறப்பது? அந்த கருப்பியா கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. எங்களுக்கு ஒரு இலங்கை தமிழர் ஒருத்தர் ஒரு இந்த மனு பார்க்குற சீட்டு ஒன்று இருக்கும். வெளியிலேருந்து கொடுக்குற படிவம், யாரை பார்க்கணும் என்னன்னு அதை வச்சுக்கிட்டு அலைகிறார். நான் ஜெயில் முழுக்க தேடிட்டேன், இப்படி ஒரு ஆளே இல்லை. ஒரு அம்மா வந்திருக்கு, கையில் கை குழந்தை வச்சுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் அவரை கேட்டோம், கண்டத்தில் கேட்டிக்கலாம்னு. கண்டங்கிறது தூக்கு கைதிகள் இருக்கிற இடம். இதில் கண்டம்னா எழுதியிருப்பாங்களே என்ன, அது அவங்க தெரியாம கூட இருக்கலாம். நீங்கள் போய் கண்டத்தில் கேளுங்க. கண்டத்தில் எடுத்துட்டார். என்னன்னா, இவருக்கு வழக்கு நடந்ததெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். வழக்கிலெல்லாம் போய் சாட்சியெல்லாம் சொல்லுது. ஆனால் இவர் தூக்கு தண்டனை கொடுத்த செய்தி மட்டும் அந்த அம்மாவுக்கு தெரியாது. இவர் தெரியப்படுத்தலை. தாங்கிய மாட்டாங்க, அதிர்ச்சி அடைவாங்கன்னு இவர் விட்டுறார். அதனால் தூக்கு தண்டனை. அப்போ இப்போ இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, எனக்கு தூக்கில் இருக்கேங்கிறத மட்டும் சொல்லாதீங்க, காட்டிடம் வந்து பார்த்துட்டு போட்டுருங்க. இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குழந்தை பேர் சுப்பிரமணிங்கிறது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நான் பார்க்கும்போது அதான் கேட்குறேன், எங்கே சுப்பிரமணின்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அவர் கதை நிறையா இருக்கு. அவர் தான் அந்த மரதன் இதில் மனு கருணை மனு எழுதும்போது மன்னிப்பு கேட்டு எழுதக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு எழுதாமலே இருக்கார். மன்னிப்பு பெட்டிஷனே எழுதாமல் இருக்கார். நான் கன்வின்ஸ் பண்ணி அவரை எழுதலாம், மன்னிப்பு கேட்காமலே எழுதலாம், நம்ம நியாயத்தை சொல்லி எழுதலாம்னு சொல்லி நான் எழுதுகிறேன். அது தண்டனை குறைஞ்சிடுச்சு. அவருக்கு அந்த கருணை மனுவில் தண்டனை குறைப்பு கிடைச்சிடுச்சு. நான் எழுதின ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கருணை மனுக்களில் அது ஒரு மனு. அந்த மன்னிப்பும் கேட்காம குற்றத்தையும் ஒத்துக்காமல் அந்த சமூக அடிப்படையில் எப்படி வந்து தெற்கத்தியான இங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியை சேர்ந்தவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி வந்து நீதிபதிகளுடைய சப்ஜெக்டிவ் வியூ பாயிண்ட் வேலை செய்யுது. அவர் வந்து ஒரு மனைவியை பிடிக்காத மனைவியை அப்பா கட்டாயத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அதில் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு இன்னொரு பெண்ணை அழைத்து கொண்டு, இவர் காதலித்த பெண்ணை அழைத்து கொண்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. வேற ஒரு ஊரில் போய் புதுசாக குடும்பம் அமைத்து குழந்தைகள் பெற்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்தினார். இதை வைத்து கொண்டு அந்த இப்போ ஒரு கொலை நடக்குது ஊருக்குள்ளே. ஒரு இளைஞன் கொல்லப்படுறான், கல்யாணமாக இருந்த ஒரு இளைஞன் கொல்லப்படுறான். ஊரில் எல்லாரும் சேர்த்து இவர் தலையில் கட்டிடுறாங்க, இவன் தான் அந்த கொலையை பண்ணான், அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டான். அந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, ரொம்ப நம்பகமாக இருக்குது. ஏன்னா இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட ஓடி வந்தவன், இவன் ஒரு பெண் பித்தன், ஹி சீம்ஸ் டு பி எ உமனைசர்னு எழுதிடுறாரு. நான் பதிலுக்கு எழுதியிருந்தேன், ஒரு ஜட்ஜினுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் இந்த மாதிரி கருத்துக்கள் வரலாம். அதாவது அவரே வந்து ஒரு ரெட்டை பொண்டாட்டிக்காரராக இருந்திருந்தாருன்னா இதை குற்றமாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இந்த சமூக பின்னணியோடு தான் பார்க்கணும் வழக்குகளைங்கிறத வலியுறுத்தி எழுதி அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு, ஹை கோர்ட் கொடுத்துருச்சு,
சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு. இன்னும் ஏதாவது ஒரு கோர்ட் இருந்து அது கொடுத்தாலும் நான் சொல்கிறேன் நான் குற்றமற்றவன் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஐ எம் இன்னசென்ட், நான் அந்த குற்றம் பண்ணலை, நீங்கள் ஏற்றுக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு போட்டோம். படித்து காமிச்சு அப்புறம் கையெழுத்து போட்டு அப்படிதான் பண்ணது. அது அந்த அவருடைய கதை. ரைட், நம்ம முடிச்சிட்டோமா? இப்போ சந்தோஷம். இங்கே வருகை தந்திருக்கின்ற தோழர் ஐயா தியாகு தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் பொதுச்செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் கல்வி புகட்டி, உணர்வு ஊட்டி, அணிதிரட்டி அமைப்பாக்குவது, எஜுகேட் ஆர்கனைஸ் என்ற நடைமுறையை கடைபிடித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அமைப்பை உருவாக்குகிறார். இது வெறும் தலித்துகள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமை போராட்டம் மட்டுமல்ல, உழைக்கும் மக்கள் அனைவரையும் திரட்ட வேண்டும் என்ற முறையிலே இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி எனப்படுகிற தற்சார்பு தொழிலாளர் கட்சியை தொடங்குகிறார். விவசாயிகளுக்கான ஒரு பேரணியை மும்பையிலே நடத்துகிறார். இதெல்லாம் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்றைத்தான் இங்கே நான் வலியுறுத்த வருகிறேன். அம்பேத்கர் சட்டமேதை, ஆனால் வெறும் சட்டமேதை அல்ல. அவர் பேராசிரியர், வெறும் பேராசிரியர் என்று சொல்ல முடியாது. காரல் மார்க்ஸை பற்றி எங்கள் சொன்னார், மார்க்ஸ் பல்துறை வித்தகர். அவருக்கு அரசியல், சட்டம், பொருளியல் எல்லாம் தெரியும். ஆனால் அவர் அடிப்படையில் ஒரு புரட்சியாளர். அம்பேத்கர் இந்து சமூகம் எனப்படுவதனுடைய உண்மை தன்மையை தோலுரித்து காட்டி சாதி ஒழிப்பு புரட்சிக்கான அடித்தள கருத்துக்களை விதைத்தவர் என்ற காரணத்தினால் அம்பேத்கரை சாதி ஒழிப்பு வீரராக நாம் போற்றோம். பௌத்தத்துக்கு மாறிய போது அந்த மக்களை 3 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை உறுதிமொழி எடுத்துக் கொள்ள சொன்னார். நான் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறேன், நான் ராமனை கும்பிட மாட்டேன், நான் கிருஷ்ணனை கும்பிட மாட்டேன், இந்து மத சடங்குகளை கடைபிடிக்க மாட்டேன் என்று 3 லட்சம் மக்கள் அவர் சொல்ல சொல்ல திருப்பி சொன்னார்கள். இந்து என்று சொல்லிக்கொண்டு, இந்துத்துவம் என்று பேசிக்கொண்டு அவரது பெயரை உச்சரிக்க எவனுக்காவது தகுதி உண்டா? அதே அம்பேத்கரை அவர்கள் பஞ்சதீர்த்தத்தின் கடவுளாக்க பார்க்கிறார்கள். புத்தரை விஷ்ணுவின் அவதாரமாக்கியது போல அம்பேத்கரை இன்னொரு அவதாரமாக்கிவிட துடிக்கிறார்கள். அவர் களவாடப்படக்கூடாது. அவர் நமக்கு வழிகாட்டி. உன்னுடைய முழக்கம் ஜெய் ராம், எங்களுடைய முழக்கம் ஜெய் பீம் என்று பதிலடி கொடுக்கிற நிலை வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய முழக்கங்கள், ஏமாற்று வசனங்கள், அவருக்கு பாரத ரத்னா கொடுத்து விட்டோம், அவருக்கு சிலை வைத்து விட்டோம் என்பதிலே மயங்கிவிடார்.